viewers, welcome back to my channel Jayanti Nagarajan's World. Deepavali series la இன்னைக்கு நம்ம ஒரு கோதுமை அல்வா கோதுமை ரவையை வச்சு அரைக்கவே வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கையால மிக்ஸ் பண்ணி பால் எடுத்து ரொம்ப சிம்பிளா யூசுவலா அல்வாக்கு 1க்கு 3 சக்கரை போடுவாங்க. அதனால நான் அல்வாவே ட்ரை பண்றதுக்கு பயப்படுவேன். பட் இந்த அல்வா வந்து 1க்கு 1.5 சக்கரை போட்டா போதும். மிக்சியில் அரைச்சி கிரைண்டரில் அரைச்சி பால் எடுத்து இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட்டு ஊற வச்சு கையால் மிக்ஸ் பண்ணி பால் எடுத்து கோதுமை அல்வா கண்ணாடி போல் எப்படி நல்லா பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. நெய் 1/2 கப்பு, கோதுமை ரவை 1 கப்பு, சர்க்கரை 1/2 கப்பு, அரை 1 1/2. இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டாலே ஸ்வீட்டாக நல்லாவே இருக்குது. கோதுமை ரவை நல்லா ஃபைனாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி குறைஞ்சது 4 மணி நேரம் இல்லாட்டா ஓவர் நைட் கூட நம்ம சோக் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஓவர் நைட் தான் சோக் பண்ணேன், நைட்டு ஃபுல்லாக. மறுநாள் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஊறி நல்லாயிருக்கும். கையால் புழிஞ்சாலே நமக்கு நல்ல ஒயிட் கலராக பால் வரும் நமக்கு. இந்த மாதிரி நல்ல கையால் எடுத்து தேங்காய் பாலுக்கெல்லாம் சில சமயம் கையால் புழியும்ல, அந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நல்லா கையால் இப்படி புழிஞ்சு விட்டுக்க வேண்டியதுதான். இதை நம்ம ஒரு காட்டன் துணியில் ஒரு ஏனத்தில் வச்சு வடிகட்டினோன்னா நமக்கு பால் கிடச்சிரும். மிக்சியில் கூட போட்டு அரைக்கலாம், பட் அதெல்லாம் தேவைப்படல. கையால் ஸ்குவீஸ் பண்ணாலே பால் நல்லா நமக்கு கிடச்சிடுது. மிக்சியில் அரைக்கணுங்கிற தேவையே ஏற்படலை. இதுவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பால் நம்ம எடுத்தாச்சு. நல்ல ஒயிட்டாக நிறைய கோதுமை பால் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த மீதி இருக்கிற சக்கையை போட்டு இன்னொரு ஒரே ஒரு டம்ளர் ஊற்றி திருப்பி ஒரு தடவை நம்ம ஸ்குவீஸ் பண்ணி பால் எடுத்துக்க போகிறோம். இந்த தேங்காயில் 2ஆம் பால் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை திருப்பி ஸ்குவீஸ் பண்ணி 2ஆவது தடவை நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் வருது. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நிறையா கிடைக்கும். லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது இந்த பாலெல்லாம் வச்சு அதை அப்படியே மேலாக இருக்கிறத கொட்டிட்டு அடியில் இருக்கிற செடிமெண்ட்ஸை தான் கிளறுவாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து ஃபுல் பாலையும் ஊற்றி தான் கிளற போகிறேன். உங்களுக்கு டவலில் வடிகட்டுறது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி டீ வடிகட்டியில் கூட வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் ஒரு துணியில் போட்டு புழிஞ்செடுக்கிறது இன்னுமே நல்ல ஈஸி. ஃபுல் பாலும் நமக்கு கிடைக்கும். இப்படி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல் மில்க்கையும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தாச்சு. துணிங்கும் போது இப்படி நல்லா அமுத்தி விட்டு ஸ்குவீஸ் பண்ண வசதியாக இருக்கும். டீ வடிகட்டினா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புழிஞ்சு விடணும். இப்போது ஃபுல்லாக கோதுமை பால் நம்ம எடுத்தாச்சு. மிக்ஸி கிரைண்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா இப்போது லைட்டாக தெளிஞ்சிடுது. உங்களுக்கு வேணும்னா அந்த தெளிஞ்ச தண்ணியை கூட கொட்டிடலாம் கொஞ்சமாக. நான் இப்போ ஃபுல்லாக தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது கிட்டத்தட்ட எனக்கு 4 டம்ளர் பால் கிடச்சிருக்கு. கொஞ்சம் தண்ணி பாலாக தான் கிடச்சிருக்கு, பட் 4 டம்ளர் கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் நல்ல கோதுமை மாவு குக் ஆகட்டும்னு தண்ணியாகவே தான் வச்சுருக்கேன். இந்த அடியில் இருக்கிற செடிமெண்ட்ஸையும் கட்டாயமாக போடணும் நம்ம. இப்போது 4 டம்ளர்ஸ் ஆஃப் வீட் மில்க் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம இப்போது அல்வா கிளற போகிறோம். இந்த வீடியோ ஆக்சுவலாக தீபாவளிக்கு முன்னாடியே நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் எடிட் பண்ணி போட டைம் ஆகிடுது, அதான் லேட்டாக இப்போ போடுறேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஸ்டெப் வந்து அவசரத்தில் தப்பு பண்ணிட்டேன். ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டு அதை கேரமலைஸ் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி சர்க்கரையை போட்டு கோதுமை பாலையும் ஊற்றி அப்படி தான் கிளறணும். அப்போ நேச்சுரல் கலர் நமக்கு வந்திருக்கும். பட் நான் அந்த கேரமலைஸ் ஸ்டெப்பை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்படி தான் நான் லைட்டாக கலர் பவுடர், கேசரி பவுடர் போட்டு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் கேரமலைஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு பாகுபதம்லாம் பார்க்க வேண்டாம். சர்க்கரை ஓரளவு கரைஞ்சி திக்கான ஒன்று நம்ம எடுத்து வச்ச கோதுமை பாலை இதில் ஊற்றி நல்ல சர்க்கரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் அந்த கேரமலைஸ் ஸ்டெப்பை விட்டதுனால கொஞ்சோண்டு கேசரி கலர் தான் என்கிட்ட இருந்தது. ரெட் கலர் அல்வா கலர்லாம் இல்லை.
ஸோ கேசரி கலரையே போட்டு நான் இந்த அல்வா மாதிரி பண்ண போகிறேன். இப்போ 1 டம்ளர் சர்க்கரை தான் போட்டிருக்கேன்னா, இப்போ இந்த கலர் வரணுங்கிறதுக்காக ஃபைனலாக மீதி இருக்கிற 1/2 டம்ளரை நான் வந்து ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரையாக போட்டுக்கிறேன். வெல்லம் இல்லை, ப்ரௌன் சுகர் அதை போட்டுக்கிறேன் நான். இப்போது நம்ம இந்த கலரை எப்படி திக்கன் ஆகிட்டே வருது பாருங்கள். கோதுமையெல்லாம் நல்லா வெந்து வேக 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 இந்த க்ளூட்டன் ரிலீஸ் ஆகி திக்கன் ஆகுது. அல்வாக்கு யூஸ்வலாக முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி போட வேண்டாம், அப்படியே போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சின்ன பிட்ஸாக முந்திரி பருப்பு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திக்கன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நெய் ஊற்றவே ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம கிளற ஆரம்பிக்கலாம். அந்த மைசூர் பாக் மாதிரி தான், அந்த நெய் அப்சார்ப் ஆக நம்ம திருப்பி நெய் ஊற்றணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஊற்றின 2 டேபிள் ஸ்பூன் அப்சார்ப் ஆகிட்டு நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இப்போது அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் நெய், டோட்டலாக 1/2 கப் நெய் கரெக்டாக இருக்கும். அது இழுக்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்ருக்கேன். மொத்தமாக அப்படியெல்லாம் கொட்டலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் நெய் சேர்க்குறேன். இது மெஷர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி. 1/2 கப் நெய், 1 கப் கோதுமை ரவை, 1/2 கப் சர்க்கரை. இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுருக்கேன் நான். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திக்கன் ஆக ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போ நெய்யோட சுவடை தரல, அதனால திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா அப்சார்ப் ஆகி நமக்கு தெரியும். இப்போ அந்த ப்ரௌன் சுகர் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக அந்த மிச்சம் இருக்கிற 1/2 கப்பை சேர்க்க போகிறேன். ப்ரௌன் சுகர் சேர்த்தோன்னே இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி கிட்டத்தட்ட அல்வா கலர் வந்துடுது. இப்போ பாருங்கள், நல்ல பேனை விட்டு ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 75% ஓவர். இப்போ வந்து திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கலரினா பேனை விட்டு ஒட்டாமல் நல்லா வந்துடும் நமக்கு. இப்போவே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எப்படி தண்ணியாக இருந்தது, இப்போ எப்படி நல்லா திக்கன் ஆகிடுது பாருங்கள். இப்படி கரண்டியே கம் மாதிரி அப்படியே வருது பாருங்கள். அல்வா பதம் நமக்கு வந்தாச்சு. இப்போ சூடாக இருக்கும்போது இந்த பதத்தில் இருக்குது இல்லையா, இன்னும் ஆற இன்னுமே இது நல்லா திக்கன் ஆகிடும். கரெக்டாக ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். க்ரீஸ் பண்ண ஒரு டிஃபன் பாக்ஸில் நான் இந்த அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் பண்ணதுனால ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெய்யால். அதில் இந்த அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு போடும்போதே எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்டிக்கியாக தெரியுது பாருங்கள். ஒட்டாமல் அழகாக வந்துடுது பாருங்கள். இப்போ கையால் எடுத்து உருட்டி காட்டுறேன். உருட்டுற பதம் வருது பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. ஸோ இது கரெக்ட் பதத்தில் இருக்குது. 1 வாரம் வரைக்கும் நம்ம இதை வச்சுருந்து சாப்பிடலாம். மேலே கொஞ்சம் கார்னிஷ்க்கு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்பரண்ட் வீட் அல்வா ரெடி ஆகிடுது. கோதுமை மாவில் அல்வா பண்ணால் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும், இது ரொம்ப நல்லாவே இருக்கும் நமக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.